அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு அன்புச்சோடன் அவர்கள் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்று நேர்காணலை தொடங்குவோம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஆண்டு ஆயிடுச்சு சந்திச்சு. கடந்த ஒரு காணொலி நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தோம். இப்போ வந்துங்கண்ணா, இப்போ வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாமகவில் கருதப்படுகிறது. இந்த தொகுதி முக்கியமான தொகுதி, அதற்கான காரணங்களை நம்ம விரிவாக பேசுவோம். இந்த வேட்பாளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறக்குள்ள அந்த தருணம், இரண்டாவது முறையாக நீங்கள் போட்டிடுறீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படின்னா இருந்தது? அது அளவு கடந்த சந்தோஷம், சொல்ல வாயால் சொல்ல வார்த்தை இல்லை. அது அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணி பார்த்தோம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நிறைய ஒரு போராட்டம் புரட்சினாக்கா இங்கே தான் முதல்ல அது உருவாகும். அப்படி இங்கேருந்து நிறைய கட்சியை வளர்த்தவர்கள் பல பேர் இந்த கட்சியில் வழக்குகள் சுமந்தவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழுறாங்க. ஆனால் இது ஒரு பொது தொகுதி, தனித்தொகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட உடனே அவர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி, நம்ம கிடைக்கலனாலும் நம்ம சார்ந்து ஒரு தனி தொகுதியில் நம்ம வேட்பாளர் வென்று வந்தால் அது நமக்கு நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பலனாக இருக்குன்னு அவங்கள ரொம்ப எனக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது பார்த்திங்கனாக்க பல ஆண்டுகளுடைய கனவு, காட்டுமன்னார் கோயிலில் பாமக நிற்கணும், அது நிறைவேறியிருக்கு. அது மருத்துவர் சின்னையாவுக்கு இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி சார்பாகவும் இங்கே இருக்கிற தொண்டர்கள் சார்பாகவும் வாக்காளர்கள் சார்பாகவும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றியும் இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா என்னென்னா, இப்போ விசிகாவினுடைய தரப்பில் தொடர்ந்து நிற்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ நாம் எதிர்பார்த்தது என்னென்னா, ஏதோ ஒரு வேட்பாளர் நிற்பாங்க, ப்ரீவியஸாக இருந்தவங்களோ அல்லது புதுமுக வேட்பாளரோ நிற்பாங்கன்னு நம்ம கருதணும். இப்போ கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே களம் காண்றதா வேட்பாளர் பட்டியல் அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஸோ அந்த கேண்டிடேட் நிற்கக்கூடிய தொகுதியில் நீங்களும் நிற்கிறீன்ற போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த அணுகுமுறையை நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகலான் இருக்கிறீங்க? அது உண்மைதான். அது ஒரு கட்சி தலைவரிடம் போட்டியிடுறது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒன்று தான். ஆனால் அந்த தொகுதி அதை தாண்டி அவர்களுக்கு எம்பி, இந்த தொகுதிக்கு எம்பி வாய்ப்பே இந்த தொகுதி வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய வாய்ப்பு. எம்பிங்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 9 கோடிக்கு கிட்டத்தட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அதில் வெறும் 39 பேர் தான் எம்பி ஆக முடியும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களித்து இந்த அவங்க எம்பியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் செய்கிறது மிகப்பெரிய துரோகம் தான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்பியை உருவாக்கணும்னா, எம்பி நம்ம வேணா, இப்போ நானே ஒரு எம்பி ஆகிறேன்னாக்க அந்த 20-30 நாட்கள் தான் நான் வெயிலில் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு. பிறகு எம்பி ஆகிட்டாக்கா நம்ம தெரியும் எம்பிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சொகுசு வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க பின்னாடி. ஆனால் அந்த எம்பியை உருவாக்குறதுக்கு ஒரு அடிமட்ட தொண்டனா இந்த பகுதியில் என் தம்பிகள், விடுதலை சிறுத்தை சார்ந்த என் தம்பிகள், தம்பிமார்கள், அண்ணன்மார்கள்லாம் எத்தனை வழக்குகளை சுமந்திருப்பார்கள், எவ்வளோ கடின உழைப்பு இருக்கும். இப்போ நானும் அந்த கவுண்டிங்க்கெலாம் போயிருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கடியில் வெளியில் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கணும். அதெல்லாம் தாண்டி விடிய நம்ம தலைவர் எப்படியா ஜெயிக்க வச்சிட மாட்டோமா, அப்படி ஜெயிச்சதை நம்ம எண்ணி கரெக்டாக பாத்திர மாட்டோமான்னு ஆர்வத்தோடு போய் அங்கே நின்ன தொண்டர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர். அதெல்லாம் ஒரு உதாசனப்பட, அந்த உழைப்பை உதாசனப்படுத்த, யாராவது ஒரு அடித்தட்டு தொண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒருத்தவங்க ஆனாக்க சார், அவங்க இது பண்ண பிறகும் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் ஒன்று வரும். அது ஒரு ஏழை குடும்பத்துக்கு போனால் நல்லதாக ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கும். அதை குடும்பம் நடத்துறதுக்கு இதாக இருக்கும். அதை விட என்னன்னா, தலைவரே ஒரு பொறுப்பு இருக்கும்போது, பொறுப்பு இல்லாமல் ஒரு எனக்கு நிச்சயமா ஆல்ரெடி ஒரு எம்பி கேண்டிடேட், அவங்க எம்பியாக இருக்கிறாங்க. எம்பிங்கிறது மகத்தான ஒரு பொறுப்பு. அது இன்னும் நாட்களும் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு மேல் 3 ஆண்டுகள் கிட்ட ஏறத்தாழ இருக்குது. அதை இது பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் ஒரு இதாக நல்லதாக இல்லை. இப்போ மக்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஏன்னா இப்போ எல்லா வேட்பாளர்களுமே சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்வோம், அதை பண்ணுவோன்னு. ஆனால் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக இந்த பகுதி மக்களினுடைய குறைநிறைகள் நீங்கள் முழுமையாக அறிந்தவரா? அடுத்தது அந்த குறைநிறைகளை எந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுக்க போகிறீங்க?
எந்த மாதிரி மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க? இது அரிமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த தொகுதியிலே இருந்தேன். சிலர்லாம் மண்ணின் மைந்தன். இந்த ஊரில் நான் வந்து இந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்திலேயே காட்டுமன்னார் கோயில் தொகுதி ஒரு வெள்ளப்பாழு ஒரு புயல் அப்படின்னாக்க முதல்ல பாதிக்கப்படுறது காட்டுமன்னார் கோயில் தொகுதி தான். அந்த தொகுதியிலேயே இன்னும் பார்த்தீங்கன்னாக்க திருநாரியூர் போன்ற கிராமங்கள் தான். அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட நடுத்திட்டு கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடு முற்றிலும் மூழ்கி மக்கள் சாப்பாட்டுக்கே தத்தளிக்கிற நிலைமை ஏற்பட்டுடும். அப்படிலாம் கடுமையாக வறட்சியும் வரும், அதே சமயத்தில் வெள்ளங்களும் மழைகளும் வந்து இது மாதிரி இது பண்ணோம். இந்த தொகுதியிலே நான் பிறந்து வளர்ந்ததுனால இதில் விவசாயம் வந்து ரொம்ப ஒரு மேன்மையாக பார்க்குற தொகுதி இது. விவசாயத்தை வச்சு தான் முன்னேற தொகுதி. இந்த தொகுதியில் வந்து விவசாயம் தான் முழு நேர இந்த வருவாயாக இருக்குங்க இந்த தொகுதியில். அப்போ இந்த விவசாயத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த வெள்ளம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வயலை சேர்த்து விதை வாங்கி ஓட்டி ஒரு அரை காணி ஒரு காணி நிலம் வச்சுருக்கவங்க அதை அரும்பாடுபட்டு இதை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளம் வந்து வீணாக்கிடும். ஆனால் இடையில அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சட்டம் போட்டாங்க 2016 தேர்தலுக்கு பிறகு. 2016 தேர்தலில் இதை நான் கோரிக்கையாகவே வச்சுருந்தேன். வீராணை ஏரி தூர்வாரப்பட்டால் ஏறத்தாழ இந்த பகுதியில் இருக்கிற வெள்ளம் வருவதை தடுத்து விடலாம்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அது நீங்கள் எப்படி தூர்வாரத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குவீங்கன்னு ஒரு நிருபர் நண்பர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே ₹1 அரசு நிதியை பயன்படுத்தாமல் என்னால் அந்த வீராணை ஏரியை சோழர்கள் காலத்தில் எம்மோ ஆழம் என்று அர்த்தமாக இருந்ததோ அது மாதிரி என்னால் செய்ய முடியும். ஆனால் ஒரே ₹1 அரசாங்க நிதியை பயன்படுத்தாமல் என்னால் செய்ய முடியும்னே அவர் எப்படி நீங்கள் முடியும் சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்படின்னா அப்போ தான் சொன்னேன், ஒரே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைப்பேன். இந்த வீராணம் ஏரியில் இருக்கிற மண்ணை ஏழை எளிய மக்கள் இல்லை பணக்காரர்கள் உயர்தட்டு மக்கள் தனக்கு தேவையான அளவுக்கு தனக்கு வந்து எந்த விதமான வாகனங்களை வைத்து கூட எந்திரங்களை வச்சு கூட வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை மட்டும் நிறைவேற்றிட்டோம்னா இந்த வீராணி ஏரியில் சுற்றி இருக்கிற மக்கள் இது போதும் சாமி, இதுக்கு மேலே இந்த மண்ணை எடுக்காதீங்க, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ரொம்ப ஆழம் போயிட்டீங்க, ரொம்ப அகலமாக்கிட்டீங்க அப்படின்னு போராடுற வரைக்கும் நம்ம ஆளுங்க எடுப்பாங்க. அப்போது அரசு ஒரு நிதி ஒதுக்கி ஒரு நலத்திட்டங்களை செஞ்சு அந்த ஏரியில் மண் எடுக்கிறதுக்கு செய்கிற வேலையெல்லாம் காட்டிலும் அதை விட 4-5 மடங்கு அந்த வேலையை 100% நிறைவேற்றி பண்ணுறதுக்கு இந்த ஒரு கையெழுத்தே போதும் சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் சார். ஆனால் பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க அனைத்து நீர்நிலைக்கும் பொருந்துன்னு போட்டதுனால ஒரு சில இடங்கள் வெட்டப்பட்டது, ஒரு சில இடங்கள் வெட்டப்படாமையே போயிடுச்சு. ஆனால் நம்ம ஏரிகளை மட்டும் மெயின் இது வச்சு நம்ம இந்த சட்டத்தை கொண்டு வரலாம். இப்படி இந்த ஏரியில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு ஏழை எளிய மக்கள் இப்போ திருநாரியூர் ஊராட்சியில் இருக்கிற எடுத்துகிட்டு திருநாரியூர் அங்கே இருக்கிற வீரநத்தம் அதை சுற்றி இருக்கிற ஒரு 100-120 கிராமங்கள்லாம் இந்த மண்ணை கொண்டுட்டு போய் அவங்க வீடை சுற்றி போட்டு அது மேலே மேட்டில் வீடு கட்டினோம்னா இந்த தண்ணி வந்துச்சுன்னாக்கா இது அதிகமாகிறதுனால தான் இரவோட திறந்து விடப்படுது. அதனால தான் வெள்ளம் வருது. இது தண்ணீர் தேக்கலாம், நிறைய தேக்கலாம். நிலத்தடி நீர் உயரம் போர் 18 அடி 15 அடியில் நம்ம கைப்பம்பு வேலை செஞ்சுன ஒரு இன்னைக்கு 200 அடி அடித்தாலும் தண்ணி கிடைக்குதுங்கிற நிலை இருக்குது. அது காரணம் வீராணை ஏரி நம்ம தூர்வாராது. அந்த வீராணை ஏரி ஒன்று தூர்வாத்திட்டோம்னா சுற்றி இருக்கிற 17-20 கிலோமீட்டருக்கு நம்ம நீர்நிலையை 15 அடி 16 அடியிலையும் நம்ம வச்சுக்க முடியும், சிரமம் இல்லாமல் அவங்க வச்சுக்க முடியும். இப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நெருங்கிடுச்சு உப்பு நீர். நீங்கள் கடல் நீர் வந்து உள்வாங்கி வந்துட்டு இருக்கு. இங்கே நீர் உள்ளே போகாததுனால பூமியில் கிரவுண்டில் உள்ளே போகாததுனால ஈஸியாக போர்லேருந்து தண்ணி எடுக்க நம்ம 200 அடிக்கு தண்ணி எடுக்க உரிய கடல் தண்ணி உள் வர ஆரம்பிச்சிச்சு. கொள்ளிட கரையெல்லாம் கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு. இது நாள் போக்கில் என்ன ஆகும்னாக்க இந்த மண்ணெல்லாம் ஒரு பொட்டலா மண்ணாக மாறிடும். விவசாயத்துக்காக பயன்படுத்த இந்த மண்ணை எதுக்குமே பயன்படுத்த முடியாது, உப்பு மண்ணாக மாறிடும். அந்த நிலையை நம்ம மாற்றணும்னா வீராணை ஏரியை நம்ம மிக முக்கியமாக கவனம் செலுத்தி இது போன்ற திட்டங்கள் இப்போ நீங்கள் ட்ரிப்பிள்னா அப்புறம்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேட்பாளராக இருக்கிறீங்க, கூடுதல் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய கோஆர்டினேட்லாம் எப்படின்னு இருக்குது? இது மிக பிரமாதமாக இருக்குது. அவங்க என்னன்னாக்கா இது வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு சவாலான தேர்தலாக அவங்க அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5 ஆண்டுகளாக திராவிட கழகத்துக்கிட்ட அவங்க ஒரு ஆட்சி அமைத்ததுனால இவங்க மீண்டும் நம்ம அந்த ஆட்சிக்கு வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப 100% அவங்க வேட்பாளரை பார்க்குறது இல்லை. அவங்க வேட்பாளர் முகத்துக்கோ அதுக்கோ இல்லை, அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு அந்த வெறியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்களோட ஒத்துழைப்பு என்னெல்லாம் கூட அவங்க 200% கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கட்சி தொண்டர்கள் சொல்லவே தேவையில்லை. நமக்கு நீண்ட நாளுக்கு பிறகு இது கிடைச்சது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தப்பே பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு உட்காந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு அது ஒரு திருப்திகரமாக இருக்குது. அளவு கூட இந்த திருப்தி தான்.
நிச்சயம்னா எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அவசியம் சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்று நம்மளுடைய ஊடகத்தின் சார்பாக சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் அவசியம் சொல்லுங்கண்ணே. நான் இந்த ஊரில் தான் குடியிருக்கேன், இங்கே தான் நான் தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு பல் மருத்துவர். என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனீங்கன்னா என்னை எளிதில் பார்த்துட முடியும். இந்த பக்கத்தில் இருக்காரு, உடனே ஒரு நீங்கள் கூப்பிட்ட வேகத்துக்கு என்னால் உங்களுக்கு உதவியை என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்னால் முதல்ல என்னன்னா, நமக்கு சேவை செய்கிறதுக்காக நம்மளே உருவாக்கிக்கிட்ட ஒரு அமைப்பு தான் அது. நம்ம நமக்கான குரலை இங்கே இருக்கிற இந்த 2,00,000 வாக்காளர்களும் போய் ஒரு சட்டமன்றத்திலேருந்து குரல் கொடுக்க முடியாது. இவர்கள் சார்பாக ஒரு ஆள் போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கணுன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறது. இதை நமக்கு குரல் கொடுக்குற ஆள், நம்ம குரலை கேட்குற ஆள், அந்த கேட்குற தூரத்தில் இருக்கிற ஆள் அப்படிங்கிற நம்ம பயன்படுத்திக்கலனாக்கா நம்ம அதை சரிவர நம்ம வேலையை செஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் நான் நினைக்கிறேன். நான் ஒரு எளிமையானவன், அதை நான் சொல்லி தெரிய வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த ஒரு தருணத்துலையும் என்ன நான் பெருமையாக நினச்சதில்லை. என்கிட்ட வரவங்க எல்லாருமே எனக்கு சாமி போன்றவர்கள் தான். மருத்துவமனைக்கு வரவங்கள்லாம் அது மாதிரி தான் நினச்சேன். நான் அவர்களை இரு கையும் வணக்கம் வச்சு தான் நான் அவங்கள வரவேற்றிருக்கேன். ஏன்னு கேட்டாக்க, நம்ம சாமிக்கிட்ட போய் நம்ம வேண்டுறது என்னென்னா காசு, பணம், பொருள், பொன், ஒரு நல்ல வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத நிலை, இதெல்லாம் தருத்து யார் அப்படின்னு நினச்சாக்க, என்னை பொறுத்தளவு சாமி இந்த தொகுதியில் இருக்கிற என் மருத்துவமனைக்கு வந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டவங்க தான். அவங்க தான் நீங்கள் வாக்கு அளிக்க போகிறீங்க. நீங்களும் எனக்கு இப்போது இந்த முறை ஆல்ரெடி அவர் நம்ம தொகுதியின் எம்பி அவர்கள் எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறார். போதாக்குறைக்கு இன்னொரு பதவி கூடுதலாக அவருக்கு எம்எல்ஏ பதவியும் கொடுத்தாக்க ரெண்டுமே அவரால் தொடர முடியாது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், சட்டம் அறிந்த உண்மை. அதில் ஏதேனும் ஒரு பதவியை அவர் ராஜினாமா செய்துதான் ஆக வேண்டும். இதனால் வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம் இடைத்தேர்தல் நடத்தும் போது வீணழிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்க, எளிமையான மகனாக ஒரு ஏழை வீட்டில் பிறந்த ஒரு அடிமட்ட தொண்டனாக இந்த கட்சியில் உழைத்து இந்த பகுதி மக்களுக்கும், இந்த பகுதியில் இருக்க விவசாயத்திற்கும், இந்த பகுதியில் இருக்க தொழில் மேம்பாட்டிற்கும் ஒரு உதவி செய்யலாம் என்ற நோக்கத்தில் நான் மருத்துவத்தை கூட நான் சேவையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரியே எண்ணத்தில் தான் நான் இந்த சட்டமன்ற வேட்பாளராக களங்காண்கிறேன். உங்கள் இரு பாதத்தையும் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இருக்கிற எனக்கு அன்புச்சோழன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு என் இரு கரங்களும் கூப்பி உங்கள் இரு பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் நீங்கள் வெல்வது உறுதிண்ணே. நன்றி.